ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ரோஜா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு சொந்தமாக கவரிங் கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணையே ரெண்டாவது தான் திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கை குழந்தை தாங்க இருந்தது. கை குழந்தையவே விட்டுட்டு அவர் போயிட்டதுனால இவங்க ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டு இவங்க அம்மா வீட்டில் தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ விவாகரத்தே பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய ஜாதியிலேயே தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிற மணமகனாக வேணும். ஓரளவு படித்தவராக இருக்கணும். ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருந்தால் மட்டும் போதுங்க. வேறு பெரிய வசதியெலாம் வேணாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட பொண்ணுங்களோட முதல் கணவர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி என்னோடய பொண்ணையை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரு. அதனால் இப்போ வரக்கூடியவராவது என்னோடய பொண்ணை அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதுலேயே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால விவாகரத்து பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு நல்ல குணமானவராக இருக்கணும். படிக்கலனாலும் கூட போகுதுங்க. நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தன்னோட முதல் வாழ்க்கை இதனால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் குடிப்பழக்கம் எந்த வேறு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். எனக்கு ஒரு அம்மா மட்டும்தாங்க. அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால அம்மாவும் தன்னோட தான் இருப்பாங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மணமகன் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாம்னு கேட்டுக்கிறோங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.